ராமநாதபுரத்தில் மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தின் போது இலங்கை சிறையில் உள்ள தனது அப்பாவை விடுவிக்க கோரி சிறுமி எழுதிய கவிதை அனைவரையும் கண்கலங்க வைத்தது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் கலந்து கொண்ட சிறுமி யாசின் இலங்கை சிறையில் உள்ள தனது தந்தையை மீட்டு வர வேண்டும் என்று அப்பா இல்லாமல் தாங்கள் படும் துயரத்தை கவிதையாக மேடையில் வாசித்தார். இதனை கேட்ட அங்கிருந்த மீனவர்கள் கண்கலங்கினர். 4 சுவர்களில் அடக்கியது என் தந்தையை மட்டுமல்ல, நாளை வழி பிறக்கும், நாளை நலமாயிருப்போம், நாளை நன்றாயிருப்போம் என்று எண்ணி இருந்த எங்கள் நம்பிக்கையும் தான். நாளை நான் தேர்வெழுத செல்கிறேன், திரும்பி வந்து யாரிடம் கூறுவேன், அப்பா நான் வென்று விட்டேன் என்று. தந்தை முகம் காணாது வாடுகின்ற எம்மை போன்ற பிஞ்சு நெஞ்சங்கள் மீது இறங்காதோ இந்த இலங்கை அரசு? வாழ்வாதாரம் மட்டும் முடங்கவில்லை, எங்களின் எதிர்கால வாழ்வே முடங்கிவிட்டது. கண்ணீரோடு நாங்கள் இங்கு கதறி கொண்டிருக்க இலங்கை அரசு மீண்டும் மீண்டும் எங்கள் மீனவர்களை பிடித்துக் கொண்டிருக்க மத்திய அரசோ மாநில அரசோ முயற்சி செய்யாதா எங்கள் உறவுகளை மீட்டெடுக்க? என்ன தவறு செய்தோம் நாங்கள்? இந்த மண்ணில் பிறந்ததா அல்ல மீன் பிடிக்க சென்றதா? மலைகளிடத்த எங்கள் கரங்களை இன்று விலங்கு போட்டு அடைக்கிறீர்கள். இலங்கை அரசே, இலங்கை அரசே, உங்கள் சட்டம் சொல்வது நியாயமா? வீட்டில் ஒருவேளை உளி பொங்க உழைக்க வந்தவனுக்கு இன்று 1 கோடி ரூபாய் அபராதம். உழைப்பையும் பிடுங்கிக் கொண்டாய், உழைத்துக் கொண்டிருந்த மனிதனையும் சிறையில் அடைத்தாய். கொலை செய்தோமா அல்ல கொள்ளை செய்தோமா? ஏன் எங்கள் ஏழை மீனவர்களை தாக்குகிறது உங்கள் சட்டம்? நாங்கள் உங்களிடம் நீதி கேட்கவில்லை, எங்களுக்கான நீதியை தான் கேட்கிறோம். முற்று வருமா எங்களின் இன்னல்களுக்கு? நியாயம் பெறுவோமா எங்கள் மீனவ மக்களுக்கு? ஆட்சியில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகளே, இறுதியாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள், எங்கள் படகையும் எங்கள் மீனவ உறவுகளையும் மீட்டு தாருங்கள்.